இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. யாக்கோபு 5:11. இன்றைய நவீன உலகில் எதையும் எளிதாகவும் உடனடியாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். யாரும் எதற்கும் காத்திருக்கவும் விரும்புவதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. மேலும் அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் போது அதனால் நஷ்டங்கள் அடைவதோடு வேதனை அடைகிறோம். நாம் ஒன்றிலும் குறைவுபடாமல் பூரணமுள்ளவர்களாயிருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவரே, உம்மை வணங்குகிறோம். எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டிக்காதவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆவின் கனிகளில் ஒன்றான பொறுமையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் பொறுமையை இழந்து பேசிய வார்த்தைகளை, செய்த செயல்களை தயவாய் மன்னியும். நாங்கள் பொறுமை உள்ளவர்களாயிருந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.